பிரான்சில் பிரேம் ரெனோ திட்ட மோசடியில் தொடர்புடைய ஒரு முக்கிய சந்தேக நபர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். 80வது பிராந்தியத்திற்குட்பட்ட யுஸி பகுதியில் வைத்து இந்த நபர் அதிரடி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. சந்தேக நபர் எவ்விதமான உண்மையான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் தனி நபர்களுக்கான போலி வேலை ஆவணங்களை தயாரித்து மானியங்களுக்கு விண்ணப்பித்துள்ளார். இந்த முறைகேடான மோசடி மூலம் சுமார் 150 பேருக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மொத்த இழப்பு மதிப்பு கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த மோசடியின் ஒட்டுமொத்த இழப்பு மதிப்பு 5 லட்சம் யூரோக்கள் முதல் 1 மில்லியன் யூரோக்கள் வரை இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் மதிப்பீடு செய்துள்ளனர். சந்தேக நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது வங்கிக் கணக்குகளில் இருந்த 40,000 யூரோக்கள் மற்றும் 2ஆம் நிலை வீடு விற்பனை மூலம் கிடைத்த 1,96,000 யூரோக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் விசாரணை அதிகாரிகளால் சந்தேக நபரின் பிரதான குடியிருப்பு மற்றும் 2 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்ற மற்றொரு வழக்கில் பிரேம் ரெனோ திட்டத்தில் 1.3 மில்லியன் யூரோக்களை கையகப்படுத்திய 7 பேருக்கு நீதிமன்றம் அபராதமும் சிறை தண்டனையும் விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.